சொன்னால் கேளுங்க டாக்டர், இது நம்மளால் காப்பாற்ற முடியாது, இது ரொம்ப சிவியர் கேஸ் டாக்டர். நம்மளோட ஹாஸ்பிட்டல் ஒன்றும் இல்லை என்னை நம்பி வந்த பேஷண்ட் நான் காப்பாற்ற தான் போகிறேன். அதெல்லாம் முடியாது, பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணி தான் தீருவேன். சாரிம்மா, உங்கள் பையன் இறந்துட்டான். ஹலோ, எடா எங்க இருக்க? 8 மணி ஆச்சு, சீக்கிரம் வா. 8 மணி ஆயிடுச்சா? நீலாம் எப்படா கைனகாலஜிஸ்ட் ஆவ? முதல்ல எப்படி நீ ஃபைனல் இயர் பாஸ் பண்ண? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். மேம் நீங்க கேட்ட ஃபைல்ஸ். ஓகே. Where are those 3 idiots? 3 VIPs எந்த கலெக்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் கலெக்டர் ஆஃபீஸ் போகலையே. நான் உன்னை சொல்லலப்பா. நம்மளே இல்லையா? வா போலாம். நீங்க எங்க போறீங்க? இங்க வாங்க. நான் இங்கே தானே நிற்கிறேன். ஐயோ, நான் உன்னை சொல்லலடா. ஏன்டா என் உயிரை வாங்குற? இவனுங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறனோ? அதுக்குள்ள எங்கடா போனீங்க? ஐயோ கடவுளே! என்னடா இது நல்லாவே இல்லை. அப்படின்னா வேற எங்கேயாச்சும் போகலாமா? கமாலியா போலாமா? இப்போ போகலாமா? சரி, இப்போ வாங்க போகலாம். நீங்கள் 2 பேரும் எனக்கு லேட்டு. போன ஐயே மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஐயை படிக்கணும், தட்டி தூக்கணும். A few minutes later. ஓமை செல்லோ, என் கண்மணி, சாப்பிட்டியாடி? 3 hours later. 1 மணி ஆச்சு. அட்லீஸ்ட் பாஸ் ஆச்சா ஆகணும். படிச்சோம். கிழிச்சிங்க. சரி சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கு மேடி என்ன பண்ண தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஐயோ லூசு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி
நீங்கள் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது சொல்றா பயப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன். நான் இல்ல, என் தாத்தா தான் பேஷண்ட். இதுதான் என் தாத்தா. தூக்குங்கடா. ஓ ஃபீவரா தாத்தா? ஒரு சின்ன ஊசி போட்டியா இப்போ சரியாயிடும். இப்போ அவளை எப்படி கரை பண்ணுறது பாடுறா. ஊப்ஸ். ஆமா, நீங்க ஏன் எனக்கு திட்டம் வாங்குறீங்க? அது நான் சொல்றேன். தலைவர் வந்து நேட்டுக்கு நைட்டு எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். டாக்டர், ஒரு எமர்ஜென்சி கேஸ். போஸ்ட்மார்ட்டம் வார்டில் உங்களையே ஃபாத்திமா மேம் கூப்பிட்றாங்க. நம்மளையும் போஸ்ட்மார்ட்டம் வார்டு கூப்பிட்றாங்க. டாக்டர் சீக்கிரமாக வாங்க, இட்ஸ் எமர்ஜென்சி. பேஷண்ட் இவர் தானே, நான் காப்பாற்றுறேன். ஐயோ 5 ரூபாய் விற்கிறது. சாரி, பேஷண்ட் செத்துட்டான். ஐயோ நான் செத்து 4 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் எதுக்குடா எமர்ஜென்சி ஹால் கொண்டு வந்தீங்க? மார்ச்சரி கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஐயே ஹலோ, யாரு? உன்னோட சாரு. சாரா? இங்க திரும்பி பாடுறா. என்னப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், பட் உங்களை பார்த்து தான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்டா, நம்மளாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாம், என்ன ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார், எம்பிபிஎஸ் லைஃப் சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் சார், ஹாஸ்பிட்டல் போகிறதே பிடிக்கல. பேஷண்ட்ஸ் வேறு ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க. அங்கே போனால் பிரச்சனை, இங்கே போனால் பிரச்சனை. இன்டர்ன்ஷிப் எல்லாம் போகிறது வேண்டி மட்டும்தான் போயிட்டுருக்கேன். எல்லாமே இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சார். அடப்பாவீங்களா, எதுக்குடா இந்த வயசில் இவ்வளோ டென்ஷனு? சரி சரி சரி, உங்களெல்லாம் கால் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? ஆமாண்டா, கொஞ்ச நாளாக வேலை அதிகமாக இருக்குது. ஐயோ அப்படிலாம் இல்லைடா. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? ஆமாண்டா, அம்மாவுக்கு சைனஸ் இருக்குல்ல, அதனால கூட இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கோல்டு ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லு. அப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க, டஸ்ட் இல்லாமல். வெளில போனால் மாஸ்க் போட்டுக்க சொல்லு. அப்புறம் முடிஞ்சால் ஒரு ஈஸ்னோஃபில் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லு. கரெக்டாக இருக்கும்டா, சீக்கிரம் சரியாயிடும், ஒன்றும் இல்லை. இருறா, கூப்பிட்றேன். சொல்லுங்க சார். என்ன சார், ரெட் லைட் எல்லாம் தெரியாதா? சாரி சார், கால் முதல்ல இது 2 கழட்டுங்க. எங்கே சார் இவ்வளோ அவசரமாக போகிறீங்க? இல்லை சார், ஐம் டாக்டர். ஹாஸ்பிட்டலோட சின்ன மீட்டிங்காக தான். டாக்டர்னா 2 கொம்பு இருக்குமா? தேவையில்லாம் பேசாதீங்க சார், ஃபைன் என்னன்னு சொன்னால் கட்டிட்டு போயிடுவேன். பணம் இருக்குன்னு திமிரில் ஆடுறியாடா? சார், டாலாம் போட்டு பேசாதீங்க. பேசுனா என்னடா பண்ணுவேன்? சார், மேலே கை வைக்கிற வேலைலாம் வேண்டாம். போலீஸ் மேலே கை வைக்கிறியாடா? அரெஸ்ட் ஹிம்.
ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. இந்தா கொஞ்சம் தண்ணி குடி. உங்கள் பொண்ணு ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர் சார். ஆனால் என்னென்னு தெரில, ரீசெண்ட் டைம்ஸில் அவளுக்கு வந்து நிறைய ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது. கண்டிஷன்ஸ் எதுவும் சீரியஸ் ஆகிறதுக்குள்ளே அவள் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவளோட கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவளும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நான் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். என்ன ஆச்சு? அப்ரூவ் ஆயிடுச்சா? அப்புறம் அந்த ஃபைல்ஸ் என்னாச்சு? அது இப்போ வரைக்கும் ஏன் என் டேபிள் வரல? சீக்கிரம் கொண்டு வந்து வைங்க, அது தேவைப்படும். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தள்ளு. ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்கு டாக்டர். எனக்கு சீரியஸ் ஆயிடுச்சு. பயப்படாதீங்கம்மா. ரிப்போர்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இதில் கிளியராக இல்லை, வேற ஒரு சீட் எடுத்து பார்த்துடலாம். ஹலோ டாக்டர். Madam, I have checked the X-ray and CT reports. It seems to be a case of CLE. Congenital lobar emphysema is rare at this age. Presenting at 12 years means either it's late diagnosis or she has compensated till now. The risks here are more complex due to chronic overdistension and possible mediastinal shift. இது வந்து சிஎல்இ, நம்மளால இங்கே பண்ண முடியாது. நீங்கள் வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிரு. அப்படியெல்லாம் முடியாது டாக்டர். சொன்னா கேளுங்க சார். பேஷண்ட் சீரியஸ், அதுக்குள்ள வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அப்படியெல்லாம் முடியாது டாக்டர். இப்போ சர்ஜரி பண்ண ஆகணும். போகிற வழிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யாரு? நான் புரிஞ்சுக்கோடா, உன் பொண்ணுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். என் பொண்ணு வழியா என்ன பழி வாங்க பாக்குறியாடா? விட மாட்டேன். டாக்டர் சொன்னா கேளுங்க டாக்டர். உங்க லைசென்ஸே கேன்சல் ஆயிரும், உங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். அதெல்லாம் முடியாது மேம். இந்த குழந்தை உயிரை காப்பாற்றியே தீருவேன். ஏடா இப்படி பண்ண? சொல்லுடா, என் பொண்ணுக்கு என்னடா ஆச்சு? என் பொண்ணு எப்படி இருக்கு சொல்லுடா. உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் பொண்ணு நல்லா இருக்கா. அந்த போலீஸ்னால தானே உங்களுக்கு அந்த அவார்டு போச்சு. அப்போ ஏன் அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்க? அப்படி இல்லை அர்ஜுன். இப்போ ஹாஸ்பிட்டல் வெளில என்ன நடந்தாலும் அது வேறு. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டால் ஷீ இஸ் மை பேஷண்ட், ஐ ஆம் எ டாக்டர். ஸோ அவள் உயிரை காப்பாற்றுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அது இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு அந்த போலீஸ்கார மேலே கொஞ்சம் கூட கோவம் இல்லையா? அப்படி இல்லைடா, மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி கோவத்தில் இருக்கேன், மூட் அவுட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு மிஸ்டேக்ஸ் பண்ணுறது நம்ம ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் லைஃப் ஆர் டெத். ஸோ அதனால தான் நம்மளோட தொழிலை புனிதமாகவும் நம்மளை கடவுள் மாதிரியும் மக்கள் பார்க்குறாங்க. இதை பீடியாத்தரசிக் சர்ஜன் தானே பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்க? அங்கே தான் நான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். Hi Adam, I've checked the reports. Don't worry, I'll guide you through the procedure. The right middle lobe is sandwiched between upper and lower lobes, making its access tricky.
Be very cautious during retraction. அங்கே டெலிசர்ஜரி கான்செப்டை யூஸ் பண்ணும். எப்படின்னா இப்போ சின்ன சின்ன லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து எல்லா சர்ஜன்ஸும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கிரிட்டிக்கலான கேசஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜென்ரல் சர்ஜன்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு சர்ஜன்ஸ் கூட வீடியோ காலில் கனெக்ட் ஆகி அவங்களோட கைடன்ஸில் இந்த சர்ஜரியை பண்ணி முடிப்பாங்க. அப்புறம் ஆல்வன், நான் உனக்கு கேள்விப்பட்டேன், ஏதோ மார்ச்சரிக்கு வந்த ஒரு ஃபேமிலி கிட்ட தகராறு பண்ணியாமே ஹேங் ஓவரில். அறிவு இருக்காடா உனக்கு? ஒரு ஃபேமிலி, ஒரு மனுஷன் இறந்து போயிருக்கான், எவ்வளோ வழியில் இருப்பாங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட. ஃபஸ்ட்டு குடிக்கிறது நிப்பாட்டு, இல்லை கொன்றுவேன். நீங்கள் ஒன்றும் சிரிக்காதீங்க, உங்கள் கதையும் எனக்கு தெரியும். ஏண்டா, ஒரு வயசானவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு, அவரை கீழே தள்ளி விட்டுட்டு அவர் பேத்திக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க. அவர் வயசு 70டா. அவருக்கு சப்போஸ் கீழே விழுந்தப்போ அடிபட்டு எதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? கொஞ்சமாச்சும் புத்தியோடு நடந்துக்கோங்கடா. சாரி சார். எனக்கு ஒரு சின்ன டவுட். உனக்கு டவுட்டும் சின்னது தானடா, சரி கேளு. இந்த டெரரிஸ்ட் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க ட்ரீட் பண்ணுறது சரியா தப்பா? உனக்கு எல்லாமே இப்பயே சொல்லிடணுமா? வெயிட் பண்ணு, செகண்ட் பார்ட் வரும். சொல்லுமா? எங்கடா இருக்க? சீக்கிரம் 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. இதோ இப்போ வந்துட்டமா, இப்பயே வரமா? ஏய், உங்கள் அண்ணி கூப்பிட்றா, நான் போகிறேடா. கடவுளே இருந்தாலும் பொண்டாட்டி சொல் பேச்சை கேட்டு தானே ஆகணும். என்னடா பண்ணுறது? ஓகே காய்ஸ், பேக் அப். பரவாயில்ல. ஆக்ஷன். ஆமாம் சார், எம்பிபிஎஸ் டிகிரி எல்லாம் சுத்தமாக பிடிக்காது. லைஃப்பில் ஒம்பி போவான். நீ என்ன கிடைக்க திட்டுறத நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் பார்த்தீங்கன்னா என் கொலி டாக்டர் ஜோசியம் பிரதர் இருப்பாங்க, அவங்க ஷூட்டிங்